வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெய்ய காலம் வந்துச்சு. இனிமேல் வந்து நம்ம உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறணும் இந்த வெய்ய காலத்தில். அதுக்காக இப்போவே ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாருங்கள், நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம இப்போ போட போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ்னாக்கா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடணுன்னு எல்லாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ நான் வந்து எப்படி போடுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவைக்கு பார்த்தீங்க, இந்த டம்ளர் ஒரு நெல்லிக்காய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி, இது கணக்கு. ஏன்னா இது இப்போ அரைக்கிறதுக்கு மட்டும், அதனால் ஒரே ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். பாருங்க, தண்ணி, நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய், ஒரு 10 கொத்து கருவேப்பிலை. ஏன்னா நான் வந்து ஒரு 6 நெல்லிக்காய் போட்டதுனால 10 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஒரு துண்டு இஞ்சி. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, ஒருத்தர் பாருங்கள் இப்போ சவுண்டு விட்றாங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் கூப்பிடும்போது மூஞ்ச காட்டினாங்க. சொல்லுங்க. ஆனா வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. சொல்லு, இப்போ சொல்லு. அது வந்து முடி வளர்ச்சிக்கு முக்கியமா அந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போடுறோம்ல, முடி வளர்ச்சிக்கு. உடம்பு கூலிங் இருக்காதா? அப்போ உடம்பு கூலிங் ஒரு பக்கம், அதோட முக்கிய நன்மைன்னு பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி. நெல்லிக்காய்லாம் யாரும் தனியா போய் எடுத்துக்கிறது இல்லைல்ல. சோ ஜூஸா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அது வந்து அந்த முடி வளர்ச்சியை தூண்டும், அந்த கருவேப்பிலை. அதனாலதான் இந்த கருவேப்பிலை எல்லாம் அதுல சேர்க்கிறோம். சரி. அப்புறம் சீரகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வயிறு ஜீரணம். ஆமா, வயிறு. அது வந்து அதோட பேரே வந்து சீரகம், ஜீரகம் கிடையாது. கிண்டல் பண்றீங்களா? சரியா? இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு நான் காட்டுறேன். என்ன, இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொட்டி விட்டு போயிருமா மாமா? மாமா ஒன்றுமே கிடையாதுமா. நான் வீடியோ இது இப்படி திருப்ப முடியாதுமா. இப்போ போய் ஸ்டாண்டெல்லாம் எடுக்க முடியாதுமா. இதை மட்டும் கொட்டி விட்டு போயிருமா. வாமா இங்கே வாமா. அது பாருமா, உன் கையால் சொல்லி கொட்டு. நெல்லிக்காய் ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய்ப்பா. நெல்லிக்காய்ப்பா. ஏன்னா இதை பார்த்து பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் நல்லது இல்ல. கருவேப்பிலைப்பா. கருவேப்பிலை. ஓகேப்பா. அப்புறம் இஞ்சிப்பா. ஓகேப்பா. அப்புறம் சீரகம்ப்பா. அப்பா இதை ஒரு விஷயம் மறந்துட்டாரு போடுறதுக்கு. இப்போ நான் அதை போடுறேன். உப்புப்பா. ஓகேவாப்பா. 5 டம்ளர் தண்ணிக்கே பாருங்கள், நான் இவ்வளோண்டு உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பை நிறைய கொட்டிடாதீங்க, அப்புறம் உப்பு கறிக்குது. என்னப்பா இப்படி கற்று குத்திங்கன்னு சொல்லக்கூடாது. பாருப்பா. ஐயோ, நல்லா இருக்கும். பத்தியாப்பா. அதாவது ஜூஸ்னா அதை குடிக்கிறது கொஞ்சம் டேஸ்டாவும் இருந்தாதான் ஓகேப்பா, அடுத்தடுத்து செய்து குடிக்கணும் அப்படின்னு தோணும். சரிப்பா. இதெல்லாம் ஒண்ணா அரைச்சு ஒரு நெல்லிக்காய்க்கு ஒரு டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்க. ஓகேப்பா. இதை நான் போட்டு காட்டுறேன். இருப்பா பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வடிகட்டிக்கலாம் அதை. சரியா? எனக்கு அங்கே நான் வேலை ஆக மாட்டேங்குது. நான் இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேங்க, வீடியோ எடுக்கிறதுக்குலாம் 2 பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு. இல்லை இப்போ மட்டும் பண்ணிடுறேன், நீங்கள் தான் மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன, இந்த பாருங்க, இப்படி நல்லா அழுத்திட்டு இன்னொரு வாட்டியும் போட்டு அரைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதில் 2-3 வாட்டி அரைக்கிறது மட்டும் கிடையாது. அம்மா இந்த திப்பியை வந்து வீணடிக்க மாட்டா. இதில் அழகாக ஒரு துவையல் அரைச்சிருவா. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சக்கையிலையும் சத்து இருக்கும். ஆமாம், அதனால நம்ம இந்த சக்கையை எப்பயும் வீணடிக்க மாட்டோம். இதில் வந்து சூப்பராக ஒரு துவையல் அரைப்பா, செம்மையாக இருக்கும். ஓகே, திருப்பி பாருங்க. நான் சமைக்கிற நேரம் இங்கே வந்து சூப்பராக வீட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் போட்டு வச்சுட்டாரு. நீங்களும் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி போட்டு குடிங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க போட்டு குடுங்க. ஆமாம், குடிங்க, இல்லை குடுங்க. நம்ம ஃபேமிலியை நம்ம தானே பார்த்துக்கணும். இப்போ நான் அந்த பக்கம் சமைச்சிட்டு இருக்கேன், நான் ஃபேமிலிக்காக சமைக்கிறேன், அப்பா ஃபேமிலிக்காக ஜூஸ் போட்டிருக்கிறாரு. இது வந்து நேற்றுக்கு நைட் அப்படிதான் பசிக்குதுன்னு சொன்னேன். உடனே போய் ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். ஏன்னா அப்போ தான் வீட்டில் எல்லாரும் இருப்போம். அந்த மாதிரி வந்து நீங்களும் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? நெல்லிக்காய்லாம் இன்றைக்கி வந்து சாதாரணமாக எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கிது, காய்கறி விற்கிற கடையில் கிடைக்கிது. வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ முடி வளர்ச்சிக்கும் நல்லது, நம்மளோட சூட்டை தணிக்கும், உடம்புக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ரத்தத்தை அதிகரிக்கும். பாருங்க, இங்கே காட்டுங்க. நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது அப்பாவுக்கு எனக்கு ஊற்றி வச்சுட்டோம். இது வருஷா குட்டி காலேஜுக்கு எடுத்துட்டு போயிடுவா. இது பூஜாவுக்கும் ஜெய்க்கும் இதுல இருக்கு. ஓகே, குடிச்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடு. அது இருங்க, நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அருமையா இருக்குங்க. இது வந்து இந்த முகம் சுழிக்கிற மாதிரி புளிப்பு அப்படிலாம் இல்லை. நீங்க அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, உண்மையாவே சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு குடிக்கிறதுக்கு.
ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். ஓகே. இந்த பதிவோட நோக்கம் வந்து நீங்களும் இதை செய்து பார்த்து குடிச்சிட்டு நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் எங்களோட எண்ணம். வாழ்க வளத்துடன். நீங்க குடிச்சிட்டு சொல்லுங்க நீங்க போட்ட ஜூஸ் எப்படி இருக்குன்ட்டு. நான் போட்டது நானே சொல்லக்கூடாது, வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு, நிஜமா சூப்பரா இருக்கு. காலையில வந்து கொஞ்சம் இதே அளவுல செஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கு இதே சூப்பர் இருக்கும். நெல்லிக்காய்க்கு இந்த அளவுக்கு பெரிய ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கொத்து கருவேப்பிலை. ஆமா, ஒருத்தருக்கு குடிக்கிறதுக்கு அப்பா அளவு சொல்றேன். போட்டாலே போதும். சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டாக்க சூப்பரா இருக்கும். நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நான் இந்த கருத்து கந்தசாமியா கருத்து சொல்றதுக்கு. ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து ஜூஸ் குடிங்க, கூலா இருக்கு. இதான் என்னோட கருத்து. இப்போ எதுக்கு தெரியுமா நான் உங்களை காட்டுறேன். நிறைய பேர் அப்பா எங்கள் பூஜாஸ் கிச்சனில் நைட் ஷிஃப்ட்டுக்கு போனாலும் போகிறீங்க. நீங்கள் வந்து இதான் சொல்கிறேன்ல, என்ன சொல்கிறது, உங்களுக்கு இப்போ சுச்சுவேஷன் நைட்டு ஷிஃப்ட் போக வேண்டிய அவசியம், அதனால் போயிட்டுருக்குறீங்க. அது வந்து நிறைய பேர் உங்களை பார்க்க முடியலையா, உண்மையாகவே உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க. நீங்கள் வேணால் பூஜாஸ் கிச்சன் கமெண்ட்ஸில் போய் பாருங்களேன். அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க, அது ஒரு சிலர் அழகாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா அப்பா வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க கேட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் எங்கன்னா வெளிநாடா போயிட்டீங்க? வெளிநாடு வேறு போக வேண்டிய வேலை இருக்குது. போயிட்டு வாங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.